எல்லாரும் காப்பி பிடிக்க வாங்க. காப்பி என்ன உள்ளி அள்ளிட்டு நடக்கும். காப்பி என்ன இருக்குமா எடுமா. எங்க ஐயா எங்க வீட்டு கிளட காப்பி அங்க போறேன்னுட்டு போனவன் அவனை சுடுகாட்டுக்கு தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க போல. ஆமா 2 மணிக்கே காப்பி அங்க போறேன்ட்டு 7 மணிக்கு வந்திருக்காங்க. மூச்சு முட்ட முடியாம உள்ளி அள்ளிட்டு நடக்கும். ஆமா எப்ப இங்க ஒரு பொருளை பத்தி கிடந்துக்கிட்டு எங்களை படுத்துதான் பாடு. எங்க கூடயே நின்றுக்கிட்டு புள்ள பொழுங்கு உசுக்கு அது மண்ணும் சருவும் அள்ளி போட்டா இடம் கூடிருமா. அதில் உள்ளில ஓட்டை இருக்கு பையி, அதில் மண் அது வழியாக கீழே போயிடும். சண்டு போட்டால் பாவம் சூடு காய அழுகி போவோம். இந்த விவரம் தெரியாமல் சலன்னு இருக்குமா. எங்கள் அம்மா இன்னைக்கு எங்கள் அம்மையும் வந்திருக்கா இந்த உள்ளியல்ல. எங்கள் அம்மா குடிப்பா. அந்தாங்க இந்தாக்கா காப்பியை குடிக்க போட்டா. நீ பண்ண திருத்திட்டியா? நீ கொண்டா ஏமா ஒரு 100 ரூபா கொடுமா, நான் அப்புறம் தரேன். வீட்டில் வந்து தரேன். செவனா பங்கு நான் சாப்பிட்டு மூச்சு விட முடியாம இருக்கு. ஆயிரம் அது ஆகாது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தியா எங்கள் அம்மைக்கு எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஐயா வந்து கிளடனா கேவிட்டிலா காது கவனிச்சிலா எனக்கு வேண்டாம். நீ கொஞ்சம் ஊற்றிக்க அவியலுக்கு. எங்கள் அம்மா வந்து எங்கள் ஐயா வந்து கிளடேங்க சிரிப்பாங்களேன்னு தெரியலையா. எங்கள் அம்மா இல்லைன்னா எங்கள் ஐயாவே உயிரோடு லாந்த முடியாது. எங்கள் 60 வருஷம் குடும்பம் நடத்துகிற பிறகு ஆனால் எங்கள் அம்மையும் எங்கள் ஐயாவும் விட்டு பிரியாமல் சண்டை டெய்லி போடுதாவே. டெய்லி எங்கள் ஐயா காப்பி ஆந்து கொடுக்காரு, எங்கள் அம்மையாவுக்கு ரூபா செலவு கொடுக்காரு. என்கிட்ட பிடிக்காது எங்கள் அம்மிட்ட கொடுத்து போடுதான். என்கிட்ட பிடிக்காது எங்கள் அம்மிட்ட கொடுத்து போடுதான். கிழிச்சி தண்டா இப்படி தான் சொல்லுவான். இவனுக்கு வேற என்ன தெரியும்? கிளட்டு தண்ணி பாய்ச்சா தெரியும். நீ தண்ணி பாய்ச்சா தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அடிப்பி போடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும். எங்கள் அம்மைக்கு எங்கள் ஐயாவுக்கு 60 கல்யாணம் நடத்தணும். ஆமாம் அந்த ஃபங்க்ஷன் சீக்கிரம் வைக்கணும். ஆமாம் நடத்தணும். அவளுக்கு வாங்கி கொடுக்கும். நான் சொன்னால் கேட்க முடியா. எங்கள் அம்மா எங்கள் ஐயாவும் எங்கள் அக்காமே ஒருத்தர் இருக்கான். அவன் சொன்னால் எங்கள் அம்மா கேட்பான். ஆமாம் ஐயா இப்போ நாளைக்கு செய்யுமாம்மா. எந்த மாதமாக கல்யாணம் முடிஞ்சது உங்களுக்கு? செத்த நாள்லாம் இல்லை. நீ இன்னும் இருக்கணும், ஒரு 50 வருஷத்துக்காக இருக்கணும். இந்த கொல்லம்பத்தி அவன் புண்டையில் ஊற்றிட்டு அந்த